Hi viewers, last video la trim entities, offset entities பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல move entities பத்தி பார்க்கலாம். First move entitiesல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். move entities first copy, rotate entities, scale entities, stretch entities. First move entities பத்தி பார்க்கலாம். இந்த sketch first create பண்ணிட்டு இது எக்ஸாம்பிளுக்காக create பண்ணியிருக்கேன். move entities ஆப்ஷன் கொடுத்துட்டு first blue color box இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்சை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது அப்படியே செலக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கீப் ரிலேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெராமீட்டரில் ஃப்ரம் டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கார்னர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்ஜின் பாயிண்ட்டு இதை ட்ராக் பண்ணிங்கனாலே இந்த ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து XY இருக்குது. அந்த XYயில் நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறத இங்கே XYயில் மென்ஷன் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். இப்போ Xயில் சம் டிஸ்டன்ஸ் சேம் திங் ஒயில் வந்து சம் டிஸ்டன்ஸ் கொடுத்தோம்னா ஒயில் மூவ் ஆகும். இதுவே வந்து ரிப்பீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போது ஒயில் வந்து 50 இருக்குன்னா நெக்ஸ்ட்டு ரிப்பீட் ஆப்ஷனில் 100, நெக்ஸ்ட்டு வந்து 150 அந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸ்கெட்ச் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இது மூவ் என்டிட்டிஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஓகே கொடுத்துறோம் டிக் மார்க்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து காப்பி என்டிட்டிஸ்ங்கிறது சேம் மூவ் என்டிட்டிஸ் மாதிரி தான். இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கீப் ரிலேஷன் டிக் எடுத்து விட்டுடலாம். அடுத்தது வந்து ஃப்ரம் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜின் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்கெட்சாக வந்து மூவ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து XYங்கிறது நமக்கு Xயில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும், ஒயில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் என்டர் பண்ணுறது தான் XY பாயிண்ட். நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறோம் 180 கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 360 அப்படியே ரிப்பீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா 360 வரும். ஓகே, காப்பி என்டிட்டிஸ் பார்த்தாச்சு. மூவ் என்டிட்டிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்டாங்குலர் க்ரியேட் பண்ணிப்போம். க்ரியேட் பண்ணிட்டு இப்போ மூவ் என்டிட்டிஸ் ஆப்ஷனுக்குள்ளே ரொட்டேட் என்டிட்டிஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிப்போம். ஆர்ஜின் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏதோ ஒரு 4 கார்னரில் ஏதோ ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்டு 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டு கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னா 45 டிகிரி அது ரொட்டேட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் ஒரு ரெக்டாங்குலர் க்ரியேட் பண்ணிப்போம். அதில் வந்து ஸ்கேல் என்டிட்டிஸ் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸ்கேல் ஆப்ஷன் அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் ஸ்கெட்ச் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் பாயிண்ட் லைனோட சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு எவ்வளோ ஸ்கேல் வரணும் நமக்கு சேஞ்ச் ஆகணும். இப்போது 1லேருந்து 2ன்னு கொடுப்போம். 2ன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கெட்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேல் சைஸ் வந்து டபுளாக மாறிடுச்சு. ஸோ இதுலேயே பக்கத்துலேயே காப்பீஸ் கொடுக்கலாம். எத்தனை காப்பி வேணாலும் கொடுக்கலாம். நம்ம 4 காப்பி கொடுக்கும்போது அது அப்படியே ஸ்கெட்ச் வந்து 4 பிளாக்ஸாக காப்பி ஆகிருக்கு. ஸ்கேல் என்டிட்டிஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரெச்சுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மூவ் பண்ணுறது தான் ஸ்ட்ரெச் ஆப்ஷன். சேம் மூவ் ஆப்ஷன் மாதிரியே தான். நம்ம XYயில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம வேல்யூ கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மூவ் ஆகுது பாருங்கள். நம்ம Y வேல்யூ சேஞ்ச் பண்ண அது அப்படியே டிஸ்டன்ஸ் வந்து மைனஸாகவும் ப்ளஸ்ஸாகவும் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ரெச் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் மிரர் என்டிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள். டிசைனில் இன்ட்ரெஸ்ட் டிசைன் ஜாப் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோட கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் வரும். தேங்க்யூ.